Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஆரஞ்சு கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் ஈஸியான ஒரு டெசர்ட் ரெசிபி. ஆரஞ்சு பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான டெசர்ட் ரெசிபி. அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துருங்க, கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இது ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ 2 கப் அளவுக்கு பாலை ஒரு பேனில் சூடு பண்ணிக்கோங்க. இது கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் மிக்சரை இது கூட சேர்த்துட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்டில் போல் இது நல்லா திக்காயிரும். இது நல்லா திக்கானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. அது ஆறிட்டு இருக்கிற டைமில் ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. அதோட டாப் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இதோட ஜூஸ் பல்பெல்லாம் இன்னொரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ ஜூஸ் தனியாக, எம்டி ஆரஞ்சு மோல்டு தனியாக நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ கஸ்டர்ட் மிக்சர் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆரஞ்சு ஜூஸை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ நம்மளோட ஆரஞ்சு கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் பேஸ் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த பேஸை வந்துட்டு எம்டி ஆரஞ்சு மோல்டுக்குள்ளே சேர்த்துருங்க. மேலே அந்த ஆரஞ்சு டாப்பை வச்சே மூடிடுங்க. இதை ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட ஆரஞ்சு கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் சூப்பராக செட் ஆகி ரெடியாக இருக்குது. இது அப்படியும் சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி கட் பண்ணிவிட்டு பீசஸாகவும் சர்வ் பண்ணலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான ஆரஞ்சு கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ஒரு டெசர்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ஆரஞ்சு கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.